ஐயோ பாட்டி, எங்க அம்மா எனக்கு தயிர் சாதம் பேக் பண்றது என்னால முடியல. ஏன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாதா? அம்மா இந்த ஹைஜீனா வீட்ல பண்றதை விட ஆன்லைன்ல பண்ற சாப்பாடு தான் உனக்கு ஒஸ்தியா போயிடுதா? ஆமா பாட்டி, ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா இங்க சுத்தமா பண்ற சாப்பாடு தான் என்னைக்குமே நல்லது. அதுதான் மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. மனசுக்கு எப்படி நல்லதா இருக்கும்? எல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணும், மனசையும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. ஐயோ, கதைய வச்சு ஆரம்பிச்சுட்டாங்கயா. அந்த ராஜா என்ன பண்ணானா, அவனோட குரு அவனோட அரண்மனைக்கு வந்தாராம். வந்துட்டு என்ன பண்ணினாராம் தெரியுமா? ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டே இருந்தாங்களாம். அப்படியே லஞ்ச் டைமே ஆயிடுதான். லஞ்ச் டைம் ஆன உடனே அந்த ராஜா என்ன சொன்னானா, குருவே குருவே, நீங்க எங்க வீட்லயே இங்கேயே சாப்பிட்டு போயிடுங்க. நான் உங்களுக்காக சுத்தமா ஹைஜீனா நல்ல பக்குவமா பண்ணி தரேன், சாப்பாடு பண்ண சொல்றேன், ஆர்டர் பண்றேன் இவங்களுக்கு, என்னோட குக்குக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். அவர் என்ன சொல்வாரு, அந்த இவரு துறவியே, அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ சாப்பிட்ற சாப்பாடு வேற, நான் சாப்பிட்ற சாப்பாடு வேற, நான் போய் என் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, என் குடிலே போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா அந்த ராஜா கம்பல் பண்ணுவானா ரொம்ப. அதனால என்ன பண்ணுவாரு, அந்த ராஜாவோட அரண்மனையிலேயே சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாழி வெயிலாவும் இருக்கும்ல, அதனால கொஞ்ச நாழி அப்படியே தூங்கிடுவாரு. தூங்கி எழுந்து பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா ஒரு சூப்பரா ஒரு ஆர்னமெண்ட் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்த உடனே அவருக்கு ஆசையா இருக்கும். அதை எடுத்து வச்சுருவாரு. எடுத்து அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் வேஷ்டி கட்டின்னு இருப்பாருல்ல, அது உள்ள ஒழிச்சு வச்சுருவாரு. அவருக்கே தெரியாது. எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போயிடுவாரு. போயிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, அவருக்கு என்னவோ மனசே சரியாவே இருக்காது. என்னமோ சம் தாட்ஸ், அந்த தாட் இந்த தாட் வேவரிங்கா இருக்கும். மைண்டு ஒரு கண்ட்ரோல்லயே இருக்காது. என்னமோ பண்ணிட்டு ராத்திரினா தூக்கமும் வேற வராது அவருக்கு. இப்படியே போயிடுமா. அப்புறம் அடுத்த நாள் காலைல என்னாச்சு தெரியுமா, முதல் நாள் ராத்திரியும் தூங்கலையா, அவருக்கு பழக்கம் இல்லாத சாப்பாடை வேற சாப்பிட்டாரா, இன்டைஜஷன் ஆயிடுச்சு. ஃபுட் பாய்சன் ஆகி ஒரே லூஸ் மோஷன், ஒரே வாமிட்டிங். அதுல என்னாச்சு, உடம்பு அப்படியே வீக்கா போச்சு. இப்படி 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 ஆயிட்டாரு பாவம். ஆனா மனசு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப பாக்குறாரு, அந்த வேஷ்டியில அந்த இதுல பார்த்தா ஏதோ தெரியுது. ஓ, நம்ம ராஜாவோட நகையை எடுத்துன்னு வந்துட்டோம், நம்ம எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உடனே குடுன்னு ஓடுறாரு. திருப்பியும் ராஜாவோட அரண்மனைக்கே போயிட்டு அந்த ராஜா கிட்ட அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டு, ராஜா, நான் தான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் ராஜா, என்னை மன்னிச்சிரு ராஜான்னு சொல்றாரு. நோ, இல்ல குருவே, நீங்க நிச்சயமா திருடி இருக்க மாட்டீங்க. நீங்க யார் பண்ண தப்பையும் மறைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவாரு, இல்லப்பா, நான் தான்ப்பா எடுத்துன்னு போனேன். நேற்றுக்கு என்னெல்லாம் நான் பண்ணேன், எதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பும் முடியாம போச்சு, மனசும் முடியாம போச்சு அப்படின்னு யோசனை பண்ணினா, நான் எங்க சாப்பிட்டேன், ஆமா உன் வீட்டுலதான் சாப்பிட்டேன். இப்ப நான் என்ன சாப்பிட்டேன், சரி ஒண்ணு செய்யலாம், என்ன சாப்பிட்டேன், அந்த இன்கிரீடியன்ஸ் பத்தி நான் கொஞ்சம் பாக்குறேன் அப்படின்னு பார்த்தா, அந்த அரிசி சூப்பரா இருந்திருக்கும் சாதம். அன்னைக்கு என்னன்னு கேட்பாரு ராஜா. பார்த்தா அவனோட ஆட்கள் என்ன பண்ணுவாரு, சம்மன் பண்ணுவாரு, வாங்க எல்லாம், இந்த அரிசி எங்கேருந்து வாங்கினது என்னன்னு கேட்டா என்ன இருக்கும் தெரியுமா, நல்ல அரிசி, சூப்பரான அரிசி. ஒரு கடையில நிறைய அரிசி இருக்கும். அந்த அரிசியை ஒருத்தர் திருடின்னு போயிடுவான். திருடின்னு போகும்போது அவனோட செக்யூரிட்டி ஆளெல்லாம் வருவாங்கல்ல, நைட் பேட்ரோல் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட மாட்டிப்பான். மாட்டின்ற உடனே திருடனை தூக்கி ஜெயில போட்டு அவங்க கிட்ட இந்த அரிசியை சீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறமா என்ன செய்யணும், இப்ப ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அந்த பொருள் யாரோடதோ அவங்க கிட்ட கொடுக்கணும்ல. இந்த அரிசியை வாங்கிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு அரண்மனையிலேயே கொடுத்துடுறாங்க. அத அவர் என்ன பண்றாரு, அந்த குக்கு, இன்னைக்கு நம்ம குரு வந்திருக்காரு, முத நம்ம குருக்கு நல்ல அரிசி சமைச்சு போடலாம் சொல்லிட்டு சமைச்சு போட்டுட்டான். அந்த திருடனோட திருட்டு எண்ணம் அந்த அரிசியில பாவம் இந்த குருவையும் படாத பாடுபடுத்திடுது. அதனாலதான் அந்த மாதிரி வெளியில யாரோ சமைக்கிறாங்க, யாரோ கொண்டு வராங்க. ஆனா நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன எண்ணம் இருக்கும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. எதுக்காக, குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஒரே ஒரு தாட் தான் அவங்களுக்கு இருக்கும், குழந்தைங்க நல்லா இருக்கணும். அம்மா சமைக்கும் போது அல்லது அப்பா சமைக்கும் போது என்ன சொல்லி நான் சமைப்பாங்க, நம்ம குழந்தைங்க ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பாங்கல்ல. அதனால அந்த சாப்பாடு தான் இந்த உலகத்திலேயே தி பெஸ்ட் ஃபுட்.
ஓகேயா? ஓகே பாட்டி. நான் இனிமே சாம்பார் சாதமா இருந்தாலும் ம். தயிர் சாதமா இருந்தாலும் ரச சாதமா இருந்தாலும் அம்மா எடுத்துன்னு என்ன போறேன். கொடுக்கிறாளோ எடுத்துன்னு எடுத்துட்டு போறேன். போலாம். என்னைக்காவது ஒரு நாள் வெளில சாப்பிடலாம். ஓகே Okay. பாட்டி. ஓகே, பாய். Bye. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். Bye. பஸ் பிடிக்கணும். Bye.